வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ETW அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவிஷன் டெஸ்ட் டாபிக் என்னென்னா தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள். கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் இருக்குது. டெலிகிராம்லேயும் நீங்கள் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். யூடியூப்பில் சொல்லாத பல விஷயங்கள், பல குவிஸ் ப்ரோக்ராம்ஸு டெலிகிராமில் போயிட்டுருக்கு. ஸோ டெலிகிராம்லேயும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் எது? தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் எது? விடை வேளாண்மை. ஒவ்வொரு கேள்வி நான் படித்து முடித்ததும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 1க்கு ஏ தான் ஆன்சர் அப்படின்னா 1க்கு ஏ இது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நாட்டின் மொத்த ரசாயன மற்றும் வார்ப்பு பொருள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு என்ன? நாட்டின் மொத்த ரசாயன மற்றும் வார்ப்பு பொருள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 8%. தமிழ்நாட்டின் வணிகப் பயிர் எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் அனைத்தும் கரும்பு, பருத்தி, எள், தென்னை ஆகியவை தமிழ்நாட்டின் வணிகப் பயிர்கள். நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் ஓர் இந்திய நிறுவனமான தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் உள்ளது. இந்தியாவின் வணிகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்களின் பங்களிப்பு என்ன? இந்தியாவின் வணிகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்களின் பங்களிப்பு என்ன? 10.94%. இந்த டெஸ்ட் லைவாக போடப்படுற டெஸ்ட், அதனால் நீங்கள் விடையளிக்கிறதுக்காக கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்குறோம். லைவுக்கு அப்புறமாவும் இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்பீடை 1.5x வச்சுக்கோங்க. தேயிலை பயிரிடப்படும் பரப்பின் அடிப்படையில் தமிழகம் எவ்விடத்தில் உள்ளது? தேயிலை பயிரிடப்படும் பரப்பின் அடிப்படையில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. இப்போ முதலிடத்தில் எந்த ஸ்டேட் இருக்குது, எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது? கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் அதிக அளவில் சோளம் பயிரிடப்படும் பகுதிகள் எவை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் தமிழகத்தில் அதிக அளவில் சோளம் பயிரிடப்படும் பகுதிகள் கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் கம்பம் பள்ளத்தாக்கு. வாகன மற்றும் கனரக வாகன மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு என்ன? வாகன மற்றும் கனரக வாகன மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 8%. தமிழகத்தில் அதிக அளவில் கம்பு பயிரிடப்படும் பகுதிகள் எவை? கம்பு அதிக அளவில் பயிரிடப்படும் பகுதிகள் ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர் மற்றும் சேலம். இந்தியா எந்த ஆண்டை திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது? விடை 2018. தமிழகத்தில் கொள்ளுப்பயிறு அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் மாவட்டங்கள் எவை? கொள்ளுப்பயிறு அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் மாவட்டங்கள் எவை?
தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி. தமிழகத்தில் கொண்டைக்கடலை உற்பத்தியில் எம்மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது? கொண்டைக்கடலை கோயம்புத்தூர். இந்தியாவின் மொத்த ரசாயன மற்றும் வார்ப்பு பொருள் உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு என்ன? இந்த வீடியோவோட 2வது கேள்வியிலையும் இதே மாதிரி நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம். இந்தியாவின் மொத்த ரசாயன மற்றும் வார்ப்பு பொருள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு என்னன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ஆன்சர் 8%. இந்த கேள்விக்கு என்ன விடை? இந்தியாவின் மொத்த ரசாயன மற்றும் வார்ப்பு பொருள் உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு என்ன? இந்த கேள்வி உற்பத்தியில் 13%. தமிழகத்தில் துவரம் பருப்பு அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாவட்டங்கள் எவை? துவரம் பருப்பு வேலூர் மற்றும் கன்னியாகுமரி. அதே மாதிரி பச்சை பயிறு மற்றும் உளுந்து திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி. தமிழகத்தில் அதிக அளவில் கேழ்வரகு பயிரிடப்படும் பகுதிகள் எவை? கோயம்புத்தூர், தர்மபுரி, வேலூர் மற்றும் கடலூர். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் முக்கிய எண்ணெய் வித்துக்களில் சேராதது எது? தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் முக்கிய எண்ணெய் வித்துக்களில் சேராதது எது? இது ஒரு எதிர்மறை கேள்வி. சேராதது ஆலிவ். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் முக்கிய எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை, எள், ஆமணக்கு மற்றும் தென்னை. தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எது? நல்லா கேட்டுக்கோங்க, முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எது? இது நிலக்கடலை தான். கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகம் காணப்படும் எண்ணெய் வித்து எது? விடை தென்னை. கரும்பு பயிரிட ஏற்ற சூழல் எது? அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவு. நெல் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலங்களில் தமிழகம் எவ்விடம் வகிக்கிறது? மூன்றாம் இடம் வகிக்கிறது. இந்தியாவின் மொத்த வெர்மிகுலைட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? வெர்மிகுலைட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? 75%. கரும்பு டேஷ் மண்டல பிரதேசங்களில் நன்கு வளரக்கூடியவை. வெப்பமண்டல பிரதேசங்களில் நன்கு வளரக்கூடியவை. தமிழகம் மொத்தம் எத்தனை மீன்பிடி தளங்களை கொண்டுள்ளது? 363 மீன்பிடி தளங்களை தமிழ்நாடு கொண்டுள்ளது. இழைப்பயிர் மற்றும் வாணிப பயிரான பருத்தி பயிரிடப்படுவதற்கு உகந்த சூழல் அல்லது சூழல்கள் எவை? விடை இவை அனைத்தும். கரிசல் மண்ணாக இருக்கணும், நீண்ட பனிப்பொழிவற்ற காலமாக இருக்கணும், மித வெப்பம் மற்றும் ஈரப்பத வானிலை நிலவ வேண்டும். பருத்தி வளரும் காலத்தில் டேஷ் காலநிலையும் அறுவடை காலத்தில் டேஷ் காலநிலையும் பயிருக்கு ஏற்றதாகும். பருத்தி வளரும் காலத்தில் ஈரப்பத காலநிலையும் அறுவடை காலத்தில் வறண்ட காலநிலையும் பருத்தி பயிருக்கு ஏற்றது ஆகும்.
காஃபி உற்பத்தியில் தமிழ்நாடு எவ்விடம் வகிக்கிறது? காஃபி தமிழ்நாடு 2ஆம் இடம். அப்போ முதலிடம் எது? கமெண்ட் பண்ணுங்க. மென்பொருட்களை தவிர்த்து நாட்டின் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு என்ன? மென்பொருளை தவிர்த்து நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு மட்டும் 15%. தமிழகத்தில் ரப்பர் தோட்டங்கள் அதிகம் காணப்படும் மாவட்டம் எது? ரொம்ப எளிமையான கேள்வி. கன்னியாகுமரி. தமிழகத்தின் எம்மாவட்டத்தில் அதிக அளவு முந்திரி பயிரிடப்படுகிறது? தங்கர் பச்சான் படம்லாம் பார்த்துருப்பீங்க. கடலூர். உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் எந்த ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்து உள்ளது? 2023. ஏறத்தாழ 1060 மீட்டர் முதல் 1280 மீட்டர் உயரம் வரை உள்ள ஆனைமலை பகுதிகளில் பயிரிடப்படுவது எது? சின்கோனா. இந்தியாவின் மொத்த கடற்கரை நீளத்தில் தமிழகத்தின் பங்கு எவ்வளவு? 13%. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எவ்வளவு பரப்பளவில் நெல் பயிரிடப்படுகிறது? 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்படுகிறது. மீன்பிடித்தலை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு மீன்வளத்துறை பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது. அதில் சேராதது எது? டைம் எடுத்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ஆன்சர் பண்ணுங்கள். மீன்பிடி பொருட்கள் காப்பீடு இது தமிழ்நாடு மீன்வளத்துறை வழங்கும் திட்டங்களில் சேராதது. பண்ணை குளங்கள் மற்றும் நீர்ப்பாசன ஏரிகளில் மீன் வளர்ப்பு, மீன் குஞ்சுகள் பொரிப்பகம் மற்றும் மீன் குஞ்சு வளர்ப்பகம், அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் மீன் வேளாண் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவை தமிழ்நாடு மீன்வளத்துறை திட்டங்கள். இந்தியாவில் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? அது வெள்ளாடு. தமிழகத்தின் பல்வேறு நீர்வாழியல் சூழலில் ஏறத்தாழ எத்தனை வகையான மீன் இனங்கள் காணப்படுகின்றன? 2500. ஏறத்தாழ 915 மீட்டர் முதல் 1525 மீட்டர் வரை உயரம் உள்ள மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் டேஷ் தோட்டங்கள் காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு ஒரு அற்புதமான படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். விடை ஏலக்காய். மேற்கு தொடர்ச்சி மலை படத்துக்கும் ஏலக்காய்க்கும் என்ன சம்பந்தம்? படம் பாருங்கள், நல்ல படம். தமிழக கடற்கரை பரப்பில் ஏறத்தாழ எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அளவில் கண்டத்திட்டு உள்ளதால் கடற்கரை மீன்பிடிப்புக்கு சாதகமாக உள்ளது? தமிழக கடற்கரை பரப்பில் ஏறத்தாழ 41,412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அளவில் கண்டத்திட்டு உள்ளது. இதுவே கடற்கரை மீன்பிடிப்புக்கு சாதகமாக உள்ளது. மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் 10% உற்பத்தியுடன் முன்னிலையில் உள்ள மாவட்டம் எது? அது
வேலூர் மாவட்டம். மாநில பொருளாதாரத்தில் மீன்பிடித்துறையானது எத்தனை சதவீதம் பங்களிப்பை தருகிறது? நல்லா கேட்டுக்கோங்க. மாநில பொருளாதாரத்தில் மீன்பிடித்துறையானது எத்தனை சதவீதம் பங்களிப்பை தருகிறது? 125% தனது பங்களிப்பை மீன்பிடித்துறை தருகிறது. தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீரில் எத்தனை சதவீதம் பயன்பாட்டில் உள்ளது? 95% அதிகமாக தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீரில் பயன்பாட்டில் உள்ளது. பாபநாசம் அணையின் மூலம் ஏறத்தாழ எத்தனை மெகாவாட் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது? 28 மெகாவாட். பின்வரும் எக்கனிம வள உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் இல்லை. நல்லா கவனமாக விடையளிங்க. இந்த கேள்விக்கு விடை ஏதுமில்லை. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கனிம வளங்கள் உற்பத்தியிலையும் தமிழகம் முன்னணியில் தான் இருக்குது. வெர்மிகுலைட், மேக்னடைட், டுனைட், ரூட்டைல், செம்மணிக்கல், மாலிப்டினம், இல்மனைட் ஆகியவைகளின் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. இந்தியாவின் மொத்த பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? மொத்த பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? 55.3%. மேட்டூர் அணை ஏறத்தாழ எத்தனை ஏக்கர் விளைநிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை அளிக்கிறது? 2,71,000 ஏக்கர் விளைநிலத்திற்கு மேட்டூர் அணை நீர்ப்பாசன வசதியை அளிக்கிறது. இந்த அணையின் அமைப்பு, பூங்கா, நீர்மின் நிலையம், இதை சூழ்ந்துள்ள மலைப்பகுதிகள் ஆகியவை சுற்றுலாத்தலமாகவும் விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை முக்கிய மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளன? முக்கிய அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர்? 3. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 மிக முக்கிய மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளன. சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையிலும் காணப்படும் தாது படிவு எது? இரும்புத்தாது படிவுகள். இந்தியாவின் மொத்த டைட்டானியம் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? 30%. ஆப்ஷன் ஏ. டேஷ் அருகே மேக்னசைட் தாது கிடைக்கிறது. மேக்னசைட் தாது சேலத்துக்கு அருகே கிடைக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மாநிலத்தின் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ எத்தனை சதவீதம் பங்களிப்பை தருகின்றன? 40%. சேர்வராயன் குன்றுகள் கோத்தகிரி, உதகமண்டலம், பழனிமலை மற்றும் கொல்லிமலை பகுதிகளில் காணப்படும் தாதுக்கள் எவை? சேர்வராயன் குன்றுகள், கோத்தகிரி, உதகமண்டலம், பழனிமலை மற்றும் கொல்லிமலை. பாக்சைட் தாது. இந்தியாவின் மொத்த செம்மணிக்கல் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? 59%. எந்த கடற்கரை மணல் பரப்புகளில் இல்மனைட் மற்றும் ரூட்டைல் காணப்படுகிறது? விடை கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் பருத்தி ஆடைகள் உற்பத்தி செய்ய
ஏறத்தாழ எத்தனை விசைத்தறிகள் உள்ளன? 3,50,000. இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? மிக முக்கியமான கேள்வி. இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 30%. கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் நெசவு தொழிலின் மூலம் தமிழகத்தின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பதால் இந்த மூன்று மாவட்டங்களும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகின்றன. 2017-18 ஆண்டில் தமிழ்நாட்டின் கடல் பொருட்களின் ஏற்றுமதி எத்தனை மெட்ரிக் டன்கள் ஆகும்? 72,644 மெட்ரிக் டன்கள் 2017-18 ஆண்டில் தமிழ்நாட்டின் கடல் பொருட்களின் ஏற்றுமதி அளவு. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? கரூர். சரிங்களா? இந்தியாவின் மொத்த டுனைட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? 59%. இந்தியாவின் பட்டு உற்பத்தியில் தமிழகம் வகிக்கும் இடம் என்ன? இந்தியாவின் மொத்த பட்டு உற்பத்தியில் தமிழகம் வகிக்கும் இடம் 4ஆம் இடம். இந்தியா 181 மில்லியன் டன்கள் வருடாந்திர சிமெண்ட் உற்பத்தியுடன் உலகில் எவ்விடத்தை வகிக்கும் நாடாக உள்ளது? 2ஆம் இடத்தை வகிக்கிறது. தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலமான டைடல் பூங்கா 4 எங்குள்ளது? டைடல் பார்க் 4 எங்க இருக்கு? கோயம்புத்தூரில் உள்ளது. தமிழக துறைமுகங்கள் ஏறத்தாழ 73 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை ஆண்டுதோறும் கையாளுகிறது. இந்திய அளவில் இது எத்தனை சதவீத பங்கு? 24%. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டே 24%. மீதி உள்ள அத்தனை மாநிலங்களும் சேர்ந்து தான் மீதமுள்ள 66% அளிக்கிறாங்க. தமிழகத்தின் எம்மாவட்டத்தின் சில பகுதிகளில் செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. செயற்கை பட்டு துணிகள் ராமநாதபுரத்தில். தமிழ்நாட்டின் நிலத்தடி நீரில் எத்தனை சதவீதம் பயன்பாட்டில் உள்ளது? 80% அதிகமாக பயன்பாட்டில் உள்ளது. இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிலகங்களின் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? 60%. தமிழக அரசு நிறுவனமான தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் TNPL எங்கு அமைந்துள்ளது? விடை கரூரில் அமைந்துள்ளது. பர்டிகுலராக எந்த ஊரில் அமைந்திருக்கு? அந்த ஊருக்கு காகிதபுரம் அப்படின்னு பேர். தமிழகத்தின் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் இயங்கும் இடங்களில் சேராதது எது? விடை ஆலந்தூர் சேராது. தமிழ்நாட்டில் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா அரியலூரில், ஆலங்குளத்தில். நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் என்ன?
விடை இரண்டாம் இடம். அப்போ முதலிடத்தில் எந்த மாநிலம் இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள். காஃபிக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர். இந்தியாவின் மொத்த வணிக வாகனங்கள் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? 33%. தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் சேராதது எது? தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் எங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டியில் இல்லை. மொத்தம் 4 இடத்துல சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளன. நாங்குநேரி, எண்ணூர், ஓசூர். மிஸ் ஆனது எது? கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லவா? பெரம்பலூரில் இருக்குது. தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலமான உயிரி மருந்தகம் எங்குள்ளது? தற்போது கொரோனாவின் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கும் சென்னை. நானும் சென்னையில் தான் இருக்கேன். பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கோங்க. நாட்டின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன? நாட்டின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன? 11 முதல் 12%. தமிழகத்தின் வாகன தொழிலகங்களின் மூலம் எத்தனை பேர் நேரடி வேலை வாய்ப்பினை பெறுகின்றனர்? 2,20,000 பேர். இந்தியாவின் மொத்த பயணிகள் மகிழுந்து உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? மொத்த பயணிகள் மகிழுந்து கார் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? 21%. தமிழகத்தில் அமைந்துள்ள உற்பத்தி நிறுவனங்களில் சேராதது எது? பென்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை. ஃபோர்ட் இருக்குது, ஹூண்டாய் இருக்குது, ஹெச்எம், மிட்சுபிஷி இருக்குது. தமிழகத்தில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளன? 34. இவற்றில் 16 கூட்டுறவுத்துறையாலும் மீதமுள்ள 18 தனியார் துறையாலும் நிர்வகிக்கப்படுகின்றன. 2013ஆம் ஆண்டில் சுற்றுலாத்துறையின் வருமானத்தின் அடிப்படையில் இந்திய மாநிலங்களில் தமிழகம் வகித்த இடம் என்ன? முதலிடம். 2013 25 கோடி ரூபாய் சுற்றுலாத்துறை வருமானம் ஈட்டியது. சுற்றுலாத் தொழிலின் ஆண்டு வளர்ச்சி விகிதம் என்ன? இப்போ சுத்தமாக டவுனுக்கு போயிருக்கோம். ஆனால் சுற்றுலாத் தொழிலின் ஆண்டு வளர்ச்சி விகிதம் என்ன? ஆஸ் பர் புக்கு 16%, 16%. தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்கள் யாவை? சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி. பின்வருவனவற்றுள் செயற்கை துறைமுகம் எது? செயற்கை துறைமுகம் சென்னை தான். இந்தியாவின் மொத்த மாலிப்டினம் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? 52%. இடைநிலை துறைமுகமாக இருந்து சமீபத்தில் பெரிய துறைமுகமாக மேம்படுத்தப்பட்டு தமிழகத்தில் அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகமாக உள்ளது எது? அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது இடைநிலை துறைமுகமாக இருந்துச்சு. சமீபத்தில் தான் பெரிய துறைமுகமாக மேம்படுத்தப்பட்டது. அது எது? எண்ணூர் துறைமுகம். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு எவ்வளவு? 12.2%. தமிழ்நாட்டில் பெரிய துறைமுகங்கள் 3:
சிறிய துறைமுகங்கள் எத்தனை? 15 சிறிய துறைமுகங்கள். பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள தமிழக பகுதிகள் எவை? சிவகாசி மற்றும் விருதுநகர். பட்டாசு தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி. பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ள தமிழக பகுதிகள் சிவகாசி மற்றும் விருதுநகர். நண்பர்களே, நீங்கள் பார்த்த இந்த 86 கேள்விகள் முக்கியமான கேள்விகள் மட்டுமே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் மட்டுமே. இது முழு கலெக்ஷன் இல்லை. முழு கலெக்ஷனுக்கு ஏற்கனவே நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஒன்று இது வரைக்கும் 146 டெஸ்ட்டுகள் போட்டிருக்கோம். அது எல்லாமே முழுமையான லைன் பை லைன் டெஸ்ட்டுகள். அதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தாலே, அதை நீங்கள் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதையெல்லாம் நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் குரூப் 2 பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கிற 146 டெஸ்ட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சிலபஸ் முடிகிற வரைக்கும் ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் அந்த டெஸ்ட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகி முடித்தோடனே நமக்கு நிறைய டைம் இருக்குது. 200 கேள்விகள் எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 200 கேள்விகள் கேட்பாங்களோ அதே பேட்டர்னில் அதே ஸ்ப்ளிட்டப்பில் நம்மளும் 200 கேள்விகள் போட்டு நிறைய மாடல் எக்ஸாமினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் தான் வரும். சார் யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பிரித்து கொடுக்கப்படும். கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கையும் பார்க்கலாம். இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உதவ மறந்துடாதீங்க. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.